அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த மரத்தை பற்றி தாங்க. இது வந்து நாட்டு அத்தி மரங்க. அதாவது நம்ம பொதுவாக வந்து பார்க்கக்கூடியது வந்து ஹைப்ரிட் அத்தி மரம் தாங்க பார்த்துருப்போம். சின்னதுலேயே வந்து காய்க்குங்க. அந்த மரம் வந்து கன்றுகள் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. ஆனால் இது வந்து பறவைகள் மூலியமாக பரவக்கூடிய ஒரு மரம் தாங்க. இது நம்மளால் வந்து விதை போட்டு வந்து முளைக்க வைக்க முடியாதுங்க. ஹைப்ரிட் அத்தி மரத்தில் வர பழம் வந்து பெருசாக இருக்குங்க. அந்த பழத்தை வந்து எல்லா ஸ்டோர்லேயும் வந்து பதப்படுத்தி வந்து அந்த பழத்தை வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட முடியுங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, பழத்தோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளலாம் ஓட்டை போட்டு தாங்க இருக்கும். பழம் நார்மலாகவே வந்துங்க. இது மாதிரி வந்து சின்ன சின்ன பழங்களாக தான் பழுக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி ஓட்டெல்லாம் வந்து இருக்குங்க. இதில் வந்து சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் வந்து உள்ளே போயிட்டு போயிட்டு வருங்க. இதை நம்ம சாப்பிட்ணுன்னா அந்த பூச்சிகள் வந்து ஊதிட்டு தாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மரத்தோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை கால் வந்து அடிபட்டு எலும்புகளில் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த மரத்தோட பாலை வந்து அப்ளை பண்ணி அந்த எலும்புகளை வந்து கூட வைப்பாங்கங்க. எங்கேயாவது அடிபட்டிருந்து எலும்பு வந்து கிராக் ஆகிருக்கு அப்படின்னா, அதை கட்டு போட்டதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த அத்திப்பால் அடித்தோம்னா வந்து எலும்பு வந்து கூடிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்கங்க. இந்த மரத்தில் ஃபுல்லாகவே வெட்டு காயமாகவும் கொத்துன மாதிரி இருக்கிற காரணமும் அதாங்க. ஹைப்ரிட் மரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பயன் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. தெரிஞ்சால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க.